பிரைஸ் சாலம் நல்லா எப்படி இருக்கீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் சிறுபிள்ளை உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல. நீதிமொழியிலிருந்து 15வது அதிகாரத்திலிருந்து 3வது வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்போ தேவன் என்ன சொல்றாரு? நல்லோர் தீயோர் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் கண்கள் எங்கும் உலா இருக்குது. நீங்கள் என்ன வானத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறாரு. பூமி கீழே போனாலும் சமுத்திரத்துக்குள்ளே போனாலும் தேவனுடைய கண்கள் எங்கும் நோக்கமாக இருக்கும். அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. அவர் மறைந்ததை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மறைவான எல்லாம் நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? எல்லாமே எல்லா காரியம் செய்கிறோம். அது போனால் என்ன பண்ணுமாம்மா? பால் குடிக்கிறப்போ கண்ணு மூடிட்டு குடிக்குமாம்மா. யாரும் பார்க்கல இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணு மூடி குடிக்கும். அப்புறம் ஓனர் வந்து என்ன பண்ண தலைவன் டம்முன்னு போடுவாராம். அப்போ அடி கொடுத்து அவர்டா அவங்களும் முழிச்சிருக்காங்களா, நம்ம தான் தூங்கிட்டு இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிருக்கலாம். யாரும் பார்க்கலன்னு நினச்சி செய்வான். ஆனாலும் அந்த காரியத்தை மற்றவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. மற்றவன் பார்க்குறாங்க இல்லையோ, தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகள், சிறு பிள்ளை என்ன பண்ணணும்? எக்ஸாமினேஷன் போனீங்கன்னா யாரும் பார்க்கல இல்லை, டீச்சர் பார்க்கல இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? காப்பி அடிச்சிடலாம், பார்த்து மற்றவங்க பார்த்து எழுதிடலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டால் எக்ஸாமினேஷன் என்ன பண்ண முடியும்? அடுத்து 3 வருஷத்துக்கு எழுத முடியாதுன்னு போட்டுருவாங்க. அப்புறம் வாழ்க்கை புறம் போச்சா? அப்போ என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். இப்போ படிக்கிற நேரத்தில் படிங்க. இப்போ எக்ஸாமினேஷன் டைமு நீங்கள் நல்லா படிங்க. படித்து தெரிஞ்சதை எழுதுங்க. நீங்கள் கவர்மெண்ட் எழுதுங்க. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கண்கள் எங்கே நோக்கமாக இருக்கும். அவர் மறைவானது ஒன்றுமே கிடையாது. அதான் சபையில் ஒரு ஊழியர் சொன்னாராம். சபையில் கர்த்தருடைய கண்கள் எங்கே இருக்கு நோக்கமாக இருக்குது. யாரையும் எல்லாரும் பார்த்துருக்காரு. அவருக்கு மறைவான ஒன்றுமே இல்லைனாக்கா. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு சிறு பிள்ளைகள்லாம் கேட்டுருந்தாங்களாம். அப்போ சண்டே ஸ்கூல் பிள்ளை நடக்கிறப்ப என்ன பண்ணுறாங்களா? சிறு பிள்ளைகிட்ட ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணாப்லையா? எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு மாம்பழம் கொடுத்து என்ன பண்ணாப்ல, நீ போய் என்ன பண்ண யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்ருவான், யாருக்கும் தெரிய வேண்டாம், தெரியாமல் போய் சாப்பிட்ற மறைவாக சாப்பிட்ருவான் அப்படின்னாப்ல. அப்போ அந்த பிள்ளைகள்லாம் போயிடுச்சு. எல்லாம் போயிட்டு வந்தோன்னே எல்லாம் அங்கங்கே படிக்கிட்டு நின்று மறைவாக சேவத்துக்கிட்ட போய் நின்று மறைச்சு எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் சாப்பிட்டு வந்துட்டாங்களாம்மா. ஒரு பிள்ளை போனாலாம். ஒரு பிள்ளை என்ன பண்ணான்? இங்கே போய் நிற்கிறாளாம், படிக்கிட்ட போய் நிற்கிறான் மறைவில். அப்போ தெரில, கதவுக்கிட்ட ஒளிஞ்சு பார்த்தாலாம். எங்கே பார்த்தாலும் என்னடா அது சாப்பிட முடியல, என்னடா ஆண்டவர் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறாரு, எங்கே போனாலும் என் கூடவே வர்றாரு. நான் எப்படி அவருக்கு மறைவாக ஏதாவது செய்ய முடியுமா? அப்படி பண்ணிட்டு வந்து என்ன பண்ணிட்டாப்ல, பிள்ளை சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டாப்ல. கொடுத்துட்டு டீச்சர் நல்லா சாப்பிட முடியல அப்படின்னாப்ல. ஏன்னு கேட்டாப்ல. அப்போ சொன்னாப்புல அந்த பிள்ளை என்ன பண்ணாங்க, ஆண்டவர் எங்கேயும் இருக்கிறார், பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் எங்கே போகிறேன்னு பார்த்தேன், கதவு கிட்ட போய் ஒளிஞ்சு பார்த்தேன், படிக்கிட்ட சந்தையில் ஒளிஞ்சு பார்த்தேன், எங்கே பார்த்தாலும் முடியவே இல்லை என்னால் சாப்பிட முடியல. எல்லாம் எங்கே போனாலும் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னாக்க. அப்போது டீச்சர் சொன்னாங்களாம்மா, பரவாயில்ல, நீ தான் நல்ல பிள்ளை, அப்படி அப்போ தான் உனக்கு பரிசு சொல்லி முதல் பரிசு கொடுத்தாங்களாம். ஏன்னா தேவன் எல்லா இடத்தையும் பார்த்துருக்குறாரு. நம்ம அதை நினைக்கணும். தவறு செய்கிறப்ப என்ன பண்ணுறாரு? யாருக்கு தெரிய போகுது, நம்ம தானே செய்கிறோம் அப்படின்னு தவறு செஞ்சிருவோம். ஆனால் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரோட்லேருந்து எல்லா இடத்துலையுமே கண்காணிப்பு கேமரா வச்சுருக்காங்க. யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, எந்த மணி பார்க்கல அந்த கேமராவில் மாட்டிக்கோங்க. அப்போ நகைக்கடையில் திருட போனோம், திருட போனப்போ என்ன பண்ணோம், நகையெல்லாம் திருடி எடுத்து பேக் பண்ணிவிட்டு போயிட்டோம். அடுத்தது பார்த்தோம்னா போலீஸ் நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்களா, கண்டுபிடிச்சாங்களா. அப்போ என்ன பண்ணணும்? எல்லா இடத்துலையும் தேவன் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு மறைவான ஒன்றுமே சொல்லாங்க. கண்காணிப்பு கேமரா கூட உடச்சிடலாங்க. ஏடிஎம் பார்த்து ஏடிஎம்மில் வச்சுருப்பாங்க, மிஷின்கிட்டவே வச்சுருக்காங்க. அதை உடச்சிட்டு ஏடிஎம் கொள்ளையடிச்சிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நகைக்கடை தான் பண்ணுறானுங்க. நான் அவருக்கு மறைவாக இருந்தாலும் தேவனுக்கு மறைவாக செய்ய முடியுமா ஏதாச்சும்? அவர் ஓடும் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறார், கணக்கு எழுதிட்டே இருப்பார். யாருமே இல்லை, நல்லோர் தீயோர் யார் எந்த தப்பு செஞ்சாலும் சரி, எந்த நல்லது செஞ்சாலும் அவர் கணக்கு எழுதிட்டே இருப்பார். அப்போ பரலோகம் போகிறப்ப ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பார், கணக்கு கேட்பார். இவ்வளோ தப்பு செஞ்சில்ல, ஏன் தப்பு செஞ்ச அப்படின்னு கேட்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதிலிருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? தேவனுக்கு உண்மையாக இருக்கும். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். சின்ன தவறாக இருந்தாலும் சரி, பெரிய தவறாக இருந்தாலும் பார்க்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்போ அவருக்கு மறைவானது எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நீங்கள் சின்ன பிள்ளைக்கு என்ன பண்ணணும்? யார் பார்க்கலையே, டீச்சர் பார்க்கலையே, அப்பா அம்மா பார்க்கலையே அப்படின்னு தவறு செஞ்சிடலாம். வாலிப பிள்ளைங்க எவ்வளவோ தவறு செய்கிறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமா பார்க்குறது, அங்கே போகிறது, டூர் போகிறது, எல்லா இடத்துக்கும் போய் கேட்டு அலைஞ்சு யாரும் பார்க்கலன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவன் என்ன பண்ணுவான்? அடுத்து டிவியில போட்டு விட்டுருவானுங்க. இந்த தவறு செஞ்சாங்க, இந்த தவறு செஞ்சாங்க. அப்ப கஷ்டப்படுவீங்க. அப்பா, அம்மாவுக்கு தெரியாம தான் பண்ணணும்னு இருப்பான். ஆனா ஊருக்கே தெரிஞ்சிரும். அப்ப என்ன பண்ணணும்? மாட்டிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரியமா இருக்கு. தேவனுக்கு உண்மையா இருந்தா போதும். தப்பே செய்ய மாட்டோம் நம்ம. அப்ப என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரியமான காரியங்கள செய்யணும். சிறு பிள்ளைகள் நீங்க என்ன பண்ணணும்? படிக்கிற நேரத்த படிச்சு, காப்பி அடிக்காம எக்ஸாம்ஸ் எழுதிங்க. நல்ல மார்க் வாங்குங்க. வாழ்க்கையில் முன்னேறுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து சகல நன்மையால் உங்களை நிரப்புவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.